அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷஅபானுடைய மாதத்தை அடைந்து ரமதானுடைய மாதத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். ஷஅபானுடைய மாதம், இதில் ஒரு இரவை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். லைலத்து நிஸ்ஃப் ஷஅபான், ஷஅபானுடைய 15வது இரவு. முஸ்னத் அஹ்மதில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ஆயிஷா ரதியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். ஒரு நாள் இரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருந்தவங்க திடீரென்று காணல. ஆயிஷா ரதியல்லாஹு அவர்கள் அச்சத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி வெளியே சென்றார்கள். சென்ற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கீல, ஜன்னத்துல் பக்கீல கையை ஏந்தி துஆ செய்து கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்க பயந்துட்டீங்களா, அச்சமாயிட்டீங்களா உங்களுக்கு? ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா பதிலளித்தாங்க, நான் நினைச்சேன் நீங்க என்னைய விட்டுட்டு உங்களோட வேற ஏதாவது ஒரு மனைவி மாட்ட நீங்க போயிட்டீங்களோ தெரியா என்ற ஒரு யோசனையில தான் நான் உங்களை தேடி வந்தேன் என்று சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் சொன்னாங்க, இந்த இரவுல, அதான் லைலத்து நிஸ்ஃப் மின் ஷஅபான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா மனிதர்களையும் மன்னிக்கிறான். ஒரு உதாரணத்தை சொன்னாங்க. அந்த காலத்தில் இருந்த ஒரு கோத்திரம் தான் கல்ப் கோத்திரம். அந்த கோத்திரத்தில் அதிகமான ஆடுகள் இருந்தது. அவங்க அதிகமாக ஆடு மேய்க்கக்கூடியவங்க, அதிகமாக ஆடுகளுக்கு உரிமை சொல்லக்கூடியவர்கள். சொன்னாங்க, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆடுகள்ல இருக்கக்கூடிய ரோமத்துடைய எண்ணிக்கையுடைய அளவுக்கு அல்லாஹ் இந்த இரவுல மக்களை மன்னிக்கிறான்னு சொன்னாங்க. அதுக்கு பின்னால சொன்னாங்க, 2 சாராரை தவிர அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்களையும், முஷாஹின், மக்களுக்கு மத்தியில பகமையையும், மக்களுக்கு மத்தியில குழப்பத்தையும் வெறுப்பையும் பிரச்சனையும் உண்டாக்கக்கூடியவங்க, ஒரு முஷ்ரிக், அல்லாஹ் இணை வைக்கிறவன், அதே நேரத்தில் மக்களுக்கு மத்தியில பகமையை உண்டாக்கக்கூடியவங்க, இவங்களுக்கு இந்த இரவுலையும் அல்லாஹுடைய மன்னிப்பு இல்லை என்ற கருத்தின் அடிப்படையில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விடயத்தை தெளிவுபடுத்தினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இவ்வாறான சந்தர்ப்பங்களை, அவகாசங்களை வழங்குவது அல்லாஹ் நன்கு அறிந்தவன். மனிதன் என்ற அடிப்படையில் நாம் குறையுள்ளவர்கள், எங்களால் தவறுகள், பாவங்கள் நடக்கும். அதை மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ் நமக்கு அவகாசங்கள், சந்தர்ப்பங்களை வழங்கி கொண்டிருக்கிறார். சூரத்து துஹான்லையும் ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம், அந்த இரவுல தான் அல்லாஹ் எல்லா விவகாரங்களையும் தீர்மானிக்கக்கூடியவர். உலமாக்களுக்கு மத்தியில இது லைலத்துல் கத்ருடைய இரவா அல்லது லைலத்து நிஸ்ஃப் மின் ஷஅபானா என்ற அடிப்படையில கருத்து வேறுபாடு இருக்கு. உலமாக்களுடைய ஏகோமித்த கருத்து தான் இந்த ஷஅபானுடைய இரவு சிறந்த இரவு என்றதுல கருத்து வேறுபாடு இல்லை. எல்லோருமே அது ஒரு சிறந்த இரவு என்றதுல உடன்படுகிறார்கள். ஏராளமான ரிவாயத்கள் முஸ்னத் அஹ்மதுல, அபூ தாவூதுல போன்ற பல கிரந்தங்கள்ல இந்த இரவுடைய சிறப்பு குறிப்பிடப்பட்டிருக்கு. எதுல உலமாக்கள் கருத்து முரண்படுறார்கள் என்றால், அந்த இரவுல விசேஷமாக உம்மத்தினர் மஸ்ஜிதில் ஒன்று கூடி ஜமாத்தாக ஒரு அமலை செய்யணுமா இல்லையா என்ற விடயத்தில் கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஆனால் அது ஒரு சிறந்த இரவு. அந்த இரவை நாம் ஹயாத்தாக்க வேண்டும். அந்த இரவில் அல்லாஹுடைய நெருக்கத்தை அடையறதுக்கு நாம் முயற்சிக்கணும் என்ற விடயத்தில் எல்லோரும் உடன்படுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அது வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை இரவு, எங்களுடைய நாட்டுடைய பிறை அடிப்படையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை இரவு, அந்த இரவை நாம் தனிப்பட்ட முறையில் ஹயாத்தாக்குவோம். நாம் கையேந்தி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். அந்த மக்ஃபிரத்தை அடைந்து கொள்வோம். எங்களோட உள்ளங்களில் இருக்கக்கூடிய பகமைய, கோவத்தை, வைரத்தை நாங்கள் இல்லாமாக்குவோம். இன்னொரு ரிவாயத்தில் சொல்லப்பட்டிருக்குது, இந்த இரவுல யாருக்கு மன்னிப்பு இல்லைண்டா, குடும்ப உறவை துண்டிக்கிறவங்களுக்கு இந்த இரவுல மன்னிப்பு இல்லை. ஏராளமான ரிவாயத்தில் இருக்குது. லைலத்துல் கத்ருடைய இரவு சம்பந்தமாகவும், ரமலானுடைய மன்னிப்புடைய சம்பந்தமாகவும் அதிலேயும் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விடயம்தான், குடும்ப உறவை துண்டிக்கிறவங்களுக்கு அந்த சிறப்பான இந்த சிறந்த இரவுகள்லையும் அந்த பாக்கியத்தை இழந்துடுவாங்க.
அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் உறவுகளை சீராக்கிக் கொள்வோம். ஒருவருக்கொருவர் சகோதரர்கள், உற்றார் உறவினர்கள், அண்டை வீட்டார்கள், எங்கட மாமா மாமி, குடும்பத்தின் அடிப்படையில யாருமே பெர்ஃபெக்ட் இல்லை. எங்களால குறைகள் நடந்திருக்கும். நாங்க மன்னித்துடுவோம். எல்லாரையும் மன்னித்து எல்லாருக்கும் நலவ நாடுவோம். எல்லோரையும் நாம் நேசிப்போம். உள்ளத்தால அல்லாஹ் இடத்துல நாம் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஷஅபானுடைய மாதத்துல நாம் ரமலானுக்காக வேண்டி தயாராக வேண்டும். உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள், ரஜபுடைய மாதமும் ஷஅபானுடைய மாதமும் ரமலானுடைய மாதம், இந்த 3 மாதத்துக்கு எப்படி உதாரணம் சொல்லுவாங்கண்டா, ரஜபுடைய மாதம் விவசாய நிலத்தை தயாரிக்கக்கூடிய ஒரு மாதம். ஷஅபானுடைய மாதம் எந்த பயிர் உங்களுக்கு தேவையோ, எந்த விளைச்சல் தேவையோ, அதுக்கு தேவையான அந்த பயிர்களை, தேவையான அந்த சீட்லிங்களை போடக்கூடிய ஒரு மாதம். அந்த நேரத்தில் அந்த மாதம் தான், ஷஅபானுடைய மாதம் தான் நீங்க தண்ணி ஊத்த வேண்டிய மாதம். அதே நேரத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, ரமதானுடைய மாதம் தான் அந்த விளைச்சலுடைய அந்த லாபத்தை அறுவடை செய்யக்கூடிய மாதம். பொதுவாக நாங்க எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிக்கிறது ரமதானுடைய முதல் புறல் இருந்து. ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இப்பிலிருந்தே தயாராகினோம் என்றால் எங்களுக்கு மீதமாக இருக்கிறது இன்னொரு 20 நாள் தான். இன்னொரு 20 நாளுக்குள்ள நாம் ரமலான அடைந்துடுவோம். இந்த 20 நாள்ல நாம் தயாராகுவோம். எப்படி நாங்க எங்களை தயாராக்கி கொள்றது? முதலாவது எங்களோட உள்ளம், நியத்துக்களை சீராக்கி கொள்றது, உள்ளத்தை தூய்மையாக்கி கொள்றது, உள்ளத்தில் எல்லாரையும் மன்னித்துக் கொள்வோம், நல்ல எண்ணங்களை வைப்போம், அல்லாஹ் இடத்துல ஆதரவு வைப்போம். யா அல்லாஹ், நான் இதை அடையணும், பெரிய எண்ணங்களை வைங்க, இந்த ரமலான்ல இப்படி இதெல்லாம் நான் செய்ய பார்க்கிறேன் என்ற நல்ல எண்ணங்களை, நியத்துக்களை வைத்துக்கோங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் இந்த ஷஅபானுடைய மாதம் குர்ஆக்களுடைய மாதம், குர்ஆன் பாடமாக்கின ஹாஃபில்களுடைய மாதம் என்று சொல்லி மிகவும் பிரபலியமாக இருக்கு. அரபு உலகத்துல கடந்த பல வருடங்களாக பல இடங்களுக்கு போனால் எங்க நாட்டுல சின்னத்துக்கு அதை காண்றதுக்கு குறவு. ஹாஃபில்கள், குர்ஆக்கள் குர்ஆனை மீட்டுவார்கள், மஸ்ஜிதுல நிறைஞ்சிருப்பார்கள். எல்லோரும் ஹல்காக்களாக இருந்து குர்ஆனை ஓதி அவங்க தயாராகுவாங்க, ரமலானுக்காக வேண்டி தயாராகுவாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திலாவத்துல் குர்ஆன், இதுல மிக முக்கியமான ஒரு விடயம். குர்ஆனுடைய விதத்துல அல்லாஹ் கிராஅத்துல் குர்ஆன், குர்ஆனை வாசிங்க, படிங்க என்றும் அல்லாஹ் கட்டளையிடுறான். அதே நேரத்துல திலாவத்துல் குர்ஆன், யத்லூன கிதாபல்லாஹ், குர்ஆனை நீங்க ஓதுங்க, அதை ரிசைட் பண்ணுங்க. அந்த குர்ஆனை ராகமாக வரத்தல்னாஹு தர்தீலா, தர்தீலாக ஓதுங்க. காஃபிர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ஏன் குர்ஆனை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வைக்கிறான்? ஒன்றாக ஜும்லத்தன் வாஹிதா, ஒன்றாக ஒரே தடவையாக ஒரு கிதாபாக இறக்கி வைத்திருந்தா லேசாக இருக்குமே என்று சொல்லி அவங்க ஒரு வாதத்தை முன் வச்சாங்க. குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்த முறை எப்படி என்றா, 23 வருடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் பெற்று இக்ரால இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் என்ற கடைசி ஆயத்து வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறக்கி வைக்கப்பட்டது. அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே பதில் அளிக்கிறான். ஏன் நாம் அவ்வாறு இறக்கி வைத்தோம் என்றா, லினுஸப்பித பிஹி ஃபுஆதக், லினுஸப்பித பிஹி ஃபுஆதக் வரத்தல்னாஹு தர்தீலா. ஏனென்றா உங்களோட உள்ளத்தை உறுதிப்படுத்துறதுக்கு, குர்ஆனுடன் உங்களோட தொடர் என்கேஜ்மெண்ட் இருக்கணும். ஒவ்வொரு தடவையும் தேவையான அந்த நேரத்துக்கு, அந்த கண்டெக்ஸ்டுக்கு எந்த ஆயத்துகள் தேவையோ, எது தேவையோ அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்து அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உள்ளத்தை அல்லாஹ் உறுதிப்படுத்தினான். லினுஸப்பித பிஹி ஃபுஆதக், இன்னும் வரத்தல்னாஹு தர்தீலா. குர்ஆனை நீங்க தர்தீலாக, முறையாக, அழகாக, ஒன்று இருக்குது. ஒரு பெரிய ஒரு கிதாப் எடுத்தீங்கன்னா முதல் கொஞ்சம் வாசிப்பீங்க, அதுக்கு அப்புறம் உங்களுக்கு போர்டு ஆகிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு குர்ஆனை இறக்கி வைத்த முறை என்னண்டா, அது போர்டாகவே இல்லை. 23 வருடம் இறங்கின ஒவ்வொரு ஆயத்தையும் சஹாபாக்கள் தொடர்ந்து ஓதினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து ஓதினார்கள். அது ஒரு உறுதியாக இருந்துச்சு. மத்த சாப்டர் எப்ப வரும், மத்த ஆயத் எப்ப இறங்கும் என்று ஆவலோட இருந்தாங்க. எனக்கு தெரியும், ஒன்று இருக்குது, ஒரு தொடராக ஒரு பாடத்தை, தொடராக ஒரு விடயத்தை படிக்கிறது. எங்களுக்கு தெரியும், அந்த டெக்னிக்கை தான்
இந்த காலத்துல அந்த பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடியவங்க பயன்படுத்திருக்கிறாங்க. எங்கட சின்ன பிள்ளைகளை, எங்கட பெண்களை எல்லாரையுமே ஸ்கிரீனுக்கு எடிக்ட் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. எப்படி என்றா அது ஒவ்வொன்றும் ஒரு வாரத்துல ஒரு முறை, ஒரு வாரத்துல 2 முறை அந்த எபிசோடு வரும் வரைக்கும் பார்த்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த காலத்துல சஹாபாக்களும் அல்லாஹுடைய ரசூலும் எந்த எபிசோட பார்த்து கொண்டிருந்தாங்கண்டா, எப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, எந்த ஆயத்தை எடுத்துட்டு வருவாங்க, ஆவலோட ஆசையோட ஆர்வத்தோட இருப்பாங்க. எங்களுக்கு இப்ப அந்த குர்ஆனுடைய பொறுமதி விளங்குதில்ல. ஏன்? அது எல்லாமே மொத்தமாக இறங்கி முடிஞ்சு ஒரு முஸ்ஹப்ல எல்லாமே பதிவாக இருக்குது, எல்லாமே அப்படியே அது என்னை பிரிண்ட் பண்ணப்பட்டு இருக்குது, எழுதப்பட்டு இருக்குது. அது எங்கட கபட்லையும் எங்கட செல்ஃப்லையும் அங்கேயும் இங்கேயும் தான் இருக்குது. எந்த நாளும் தொடராக நான் மத்த ஆயத்தை எப்ப பாடமாக்கணும்? அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனுடன் இந்த உறவு இருக்கணும். இந்த ஃபித்னாவுடைய காலத்துல உலமாக்கள் சொல்றார்கள், எங்கட உள்ளங்கள் உறுதியாக இருக்கணும் என்றா, இஸ்திகாமத்தோட இருக்கணும் என்றா 5 விடயங்களை தொடராக செய்யணும். இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கு குத்துபால நீங்க எதை எடுத்து போகாட்டிலும் இந்த 5 சப்ஜெக்ட கவனமாக கேட்டு எடுத்துட்டு போங்க. முதலாவது என்னண்டா, குர்ஆனுடைய திலாவத். லினுஸப்பித பிஹி ஃபுஆதக் வரத்தல்நாஹு தர்தீலா. இந்த ஃபித்னாவுடைய காலத்துல ஈமான பாதுகாக்கணுமா, ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தை விட்டு எங்களை பாதுகாக்கணுமா, எங்கட பிள்ளைகளை நாங்க பாதுகாக்கணுமா, குடும்பத்தை பாதுகாக்கணுமா, குர்ஆனுடன் என்கேஜ்மெண்ட், குர்ஆனுடன் உறவு. காலையிலையும் மாலையிலையும் தூங்க முன்னாலையும் ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாலையும் பின்னாலையும் நீங்க மஸ்ஜிதுக்கு வருவீங்க, கொஞ்சம் நேரம் ஓதுங்க, தர்தீபாக ஓதுங்க, அதை பிரிச்சு வைங்க. ரமலானுடைய மாதத்துல மட்டுமல்ல, தொடராக நீங்க ஓதி பாருங்க, எவ்வளவு இன்பம் என்று பாருங்க. அதுல இருக்கக்கூடிய ஒரு இன்பமும் அந்த ஸ்வீட்னஸ் இருக்குதே அன்புக்குரிய சகோதரர்களே, அதுல எங்கேஜ் ஆகி அதுல ஈடுபட்டுதான் அதை நாங்க சுவைக்கணும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் குர்ஆனுடைய திலாவத்துல அல்லாஹ் எங்களுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட்டையும் ஒரு அடிக்ஷனையும் நசீபாக்குவானாக. அதுல நாங்க அப்படியே மூழ்கி இருக்கணும். இந்த குர்ஆனுடைய திலாவத்தான் எங்கட உள்ளத்தை இந்த ஈமானுடையும் ஆகிராவுடையும் மௌத்தோடையும் மறுமையோடையும் எங்களை உறுதியாக வைக்கும். 2வது விஷயம், முதலாவது குர்ஆன். அதுல குர்ஆன்ல ஒன்று இருக்குது, திலாவத்துல் குர்ஆன், கிராஅத்துல் குர்ஆன், விளங்குறது, படிக்கிறது, அமல் செய்யறது. ஆனா அதனுடைய ஆரம்பம் திலாவத், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் திலாவத். அதை தொடர்ந்துதான் மற்ற கட்டங்களுக்கு போகணும். நாம் அங்கிருந்து தொடராக ஒவ்வொன்றாக அதை ஒரு உஸ்தாதின் ஊடாக நாங்க படிக்க ஆரம்பிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, 2வது விடயம், குர்ஆனுடைய இந்த எங்கட உள்ளம் உறுதியாக இருக்கணும் என்றா, ஈமானுடன் உறுதியாக இருக்கணும் என்றா, வகுல்லன் நகுஸ்ஸு அலைக மின் அம்பாஇர் ருசுல் மா நுஸப்பிது பிஹி ஃபுஆதக். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், நபிமார்களுடைய வரலாறுகளை நீங்க படிங்க, ரசூல்மார்களுடைய வரலாறை படிங்க. எங்கட வாழ்க்கையில என்ன பிரச்சனை கொடுத்தாலும் அது எல்லா பிரச்சனைக்கும் முன்னுதாரணம் நபிமார்களுடைய வாழ்க்கையில இருக்குது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சீரால இருக்குது. நோய்வாய்ப்பட்டு இருக்கிறீங்களா? அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி பாருங்க. உங்களுக்கு அல்லாஹ் செல்வத்தையும் ஆட்சியும் அதிகாரத்தை தந்திருக்கிறானா? தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி படிங்க. அவங்க எப்படி நன்றி உள்ளவங்களாக இருந்தாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, கஷ்டமா பிரச்சனையா சிறைச்சாலையில் இருக்கிறீங்களா? அநியாயமாக நீங்க ஒரு அநியாயத்துக்கு இழக்கப்பட்டிருக்கிறீங்களா? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை, நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறு அல்லாஹ் சொல்றான், நகுஸ்ஸு அலைக மின் அம்பாஇர் ருசுல். ரசூல்மார்களுடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு நாம் என்னை அதை ரிலேட் பண்றோம், அதை உங்களுக்கு முன்வைக்கிறோம், ஒரு கதையாக முன்வைக்கிறோம். என்ன மனுசப்பித்து பிஹி ஃபுஆதக், ஏன் உங்களோட உள்ளத்தை உறுதிப்படுத்துறதுக்காகவே, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துறதுக்கு அல்லாஹ் நபிமார்களுடைய வரலாறு நாம் எப்பொழுதும் அந்த வரலாறை படிக்கணும். எங்கட பிள்ளைகளுக்கு அந்த வரலாறை கற்றுக் கொடுக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்கட வீட்டுல எந்த அளவுக்கு எங்கட பிள்ளைகளுக்கு நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறு தெரியும், எந்த அளவுக்கு சீரா தெரியும், இதை நாங்க எங்கேஜ் ஆகணும். அப்பதான் நாங்க உறுதியாக இருப்போம், ஈமான் எங்களுக்கு உறுதியாகும். 3வது அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் அறிஞ்ச விடயங்களை, நாங்க எந்த விடயத்தை அறிஞ்சிருக்கிறோமோ பயான கேட்கிறதோ ஒரு இடத்துக்கு போறதல்ல அதனுடைய தௌஃபீக், அது ஒரு தௌஃபீக் தான். ஆனா அதுக்கு பின்னால நாம் அதை அமல் செய்ய வேண்டும். தெரிஞ்ச இல்ம கொண்டு அமல் செய்யும் போது அல்லாஹ் எங்களை உறுதிப்படுத்துவான். பெருசா செய்ய தேவையில்லை, கொஞ்சமாக இருந்தாலும் தொடராக அமல் செய்யுங்க. 4வது விடயம் தான் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் இடத்துல கையேந்தி துஆ செய்யணும்.
நம் துஆ செய், யா முகல்லிபல் குலூப் யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனி. யா அல்லாஹ், என்னுடைய இதை நீ உறுதிப்படுத்துவாயாக, என்னுடைய உள்ளத்தை யா அல்லாஹ் உறுதிப்படுத்துவாயாக என்று சொல்லி தொடராக நாம் அல்லாஹ் இடத்துல கையேந்தி துஆ செய்ய வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹ் இடத்துல உறுதிய கேட்போம், சபாத்த கேட்போம். அல்லாஹ் எங்களை உறுதிப்படுத்துவான். அன்புக்குரிய சகோதரர்களே, ஷாபானுடைய கடைசி நாட்கள் அடைந்திருக்கிறோம். இன்னும் ஒரு 20 நாள்ல ரமலான நாம் அடைவோம். இறுதியாக ஒரு விடயம், ஒரு பக்கம் அமல்களை செய்யறது அது மிக முக்கியமானது. யத்லூன கிதாபல்லாஹ் வ அகாமஸ் ஸலாத் வ அன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வ அலானியா. இந்த 3 அமலையும் நீங்க தயாராகுங்க. ரமலான்ல அதிகமாக செய்ய வேண்டும். ஒன்று, அதிகமாக குர்ஆன் திலாவத், குர்ஆன் ஓதுங்க. ரெண்டாவது, இகாமத்து ஸலா, தொழுக, அதிகமான நேரம் தொழுகையில நீங்க தொழுகையை நிலைநாட்டுங்க. இவங்களை பத்தி அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திர்ல சொல்றான். மூணாவது விடயம், அல்லாஹ் தந்த செல்வத்தை நீங்க பகிரங்கமாகவும் ரகசியமாகவும் செலவழிங்க. பகிரங்கமாகவும் ரகசியமாகவும் செய்யுங்க. இவங்க யாரெண்டா யர்ஜூன திஜாரத்தல் லன் தபூர். இவங்க எப்படி வியாபாரம் என்றா நஷ்டமில்லாத, முடியாத, அழியாத ஒரு வியாபாரத்தை செய்ற. லியுவஃபியஹும் உஜூரஹும் வ யஸீதஹும் மின் ஃபத்லி. அல்லாஹ் அவங்களுக்குரிய கூலிய பரிபூர்ணமாக கொடுப்பான். இன்னும் அல்லாஹ்வுடைய ஃபضல், அல்லாஹ்வுடைய கொடை, அல்லாஹ்வுடைய கருணை நூடாக அல்லாஹ் இன்னும் அதிகரிப்பான். وَيَزِيدَهُم مِّن فَضْلِهِ إِنَّهُ غَفُورٌ شَكُورٌ. அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், ஷக்கூராக இருக்கிறான். கஃபூருன் ஷக்கூர். ஷக்கூர் என்றா அல்லாஹ் நன்றி மறக்காதவன். அல்லாஹ் இஸ் கிரேட்ஃபுல், மோஸ்ட் கிரேட்ஃபுல். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அமல்கள் மூணையும் நாம் ஏண்டி அளவு திட்டமிட்டு இந்த ரமதானுடைய மாதத்தில், ரமதானுக்கு முன்னால் இருந்தே தயாராகுவோம். ரமதானுடைய மாதத்திலையும் இதை செய்வோம். அதிகமாக செலவழிப்போம். அதே நேரத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் நல்ல இந்த குர்ஆன் திலாவத், தொழுகையை நிலைநாட்டுறது செலவழிக்கக்கூடிய விடயம். ஃபைனலாக ஒரு விடயம், அமல் செய்யறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அன்புக்குரிய சகோதரர்களே ஹலாலான சம்பாத்தியம். அதான் மிக முக்கியம். எவ்வளவுதான் அமல் செய்தாலும் எங்களோட சம்பாத்தியம் ஹலால் இல்லைண்டா, வருமானம் ஹலால் இல்லைண்டா, அந்த அமல்கள், எங்களோட துஆக்கள், எங்களோட தர்மங்கள்ல எந்தவித கைரும் நலவையும் எங்களுக்கு அடைய முடியாது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஹலாலான அந்த சம்பாத்தியத்தை நசீபாக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலையிலே மாலையிலே நாம் கேட்க வேண்டிய ஒரு துஆ என்ன? அல்லாஹும்ம இன்ன நஸ்அலுக இல்மன் நாஃபிஅன் வ ரிஸ்கன் தய்யிபா வ அமலன் முத்தகப்பலா. யா அல்லாஹ், ஹலாலான தூய்மையான ரிஸ்கை நீ நசீபாக்கு. ரிஸ்க் என்றது உணவு மட்டுமல்ல, எல்லாமே தூய்மைத்துவத்தை நசீபாக்கு. இன்று கவலைக்குரிய விடயம், இது ஒரு விடயமா சொல்லி முடிக்கிறேன். எங்கட அதிகமானவங்க நாம் எங்கட தாக்கத்துக்கு அப்பால் வீண் விரயம் செய்து கொண்டிருக்கிறோம். அதிகமாக கடன் எடுத்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களோட செலவினங்கள் அதிகமாக இஸ்ராஃப். அல்லாஹ் லா யுஹிப்பு குல்ல முஹ்தாலின் ஃபகூர். யாரெல்லாம் ஷோ ஆஃப் பண்றாங்களோ, தன்னை ஒரு பெரிய ஆளாக காட்டுறாங்களோ, வீண் விரயம் செய்றாங்களோ, மற்றவங்க என்னை போலோனும் என்றத விரும்புறாங்களோ, அன்புக்குரிய சகோதரர்களே, அதிகமான வீண் விரயம் நடக்குது. அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் அப்படியான ஒரு வாழ்வு விட்டு நாங்கள் தூரமாகி எங்கட சிக்கனத்துக்கு, எங்கட வருமானத்துடைய அளவுக்கு ஒரு வாழ்க்கையை வாழும். நல்ல சம்பாதிப்போம். ஆனா செலவழிக்கும் போது நாம் எங்களுக்கு செலவழிக்கிறத குறைச்சி அல்லாஹ்வுடைய பாதையில அதிகமாக செலவழிப்போம். அல்லாஹ்வுடைய பாதையில அதிகமாக செய்யும். எங்களை தேவையான அளவு, தேவைக்கு அதிகமாக ஆசைக்கு, இச்சைக்கு இடம் கொடுத்து அப்படி செலவழிக்கிறதான் இஸ்ராஃப். அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். இந்த ரமதானுடைய மாதம் வருது, இஃப்தார் கொடுக்கணும், ஆனா அதுல ஆடம்பரம் இல்லாம இருக்கணும். மக்களுக்கு உணவளிக்கணும், அதுல ஆடம்பரம் இஸ்ராஃப் இல்லாம இருக்கணும். நாம் வீண் விரயம் செய்யக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்தில் அதிகமான இடங்கள்ல மக்கள் கொஞ்சம் தண்ணிக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, கொஞ்சம் சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கு தெரியாது. சில நேரங்கள்ல எங்களோட நேபர்ஹுட்ல இருப்பாங்க, உணவு இல்லாம கஷ்டப்படக்கூடியவங்க. அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வரக்கூடிய ரமதான்ல ஆடம்பரத்தை நாம் குறைப்போம், வீண் விரயத்தை குறைப்போம், சிக்கனமாக நாங்கள் வாழுவோம். அதிகமாக குர்ஆனுடைய திலாவத்துல எங்களோட நேரத்தை கழிப்போம். தொழுகையை நாம் சரியாக நிலைநாட்டுவோம். அல்லாஹ்வுடைய பாதையில
வாரி வாரி செலவழிப்போம். நல்ல முறையில அல்லாஹ் தந்த விடயங்களை நாம் செலவழிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த ரமதானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்க வேண்டும். ஷஅபானுடைய மாதத்தில் அல்லாஹ் நம் அனைவருக்கும் பரக்கத் செய்து ரமதானுடைய மாதத்தை அடைந்து அல்லாஹ் புரிந்து கொண்ட கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. இந்த ஷஅபானுடைய 15வது இரவு நிஸ்ஃபு ஷஅபான்ல அல்லாஹ் மன்னித்த மக்களில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைக்க வேண்டும். நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரையும் சந்ததிகளை அனைவரையும் அல்லாஹ் மன்னித்து நம் அனைவரையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும்.